வணக்கம். நான் உங்கள் சாருலதா ராஜ்கோபால். நேத்திக்கு பேசினதுக்கு அடுத்தது இன்றைக்கி கண்டினியூவேஷன். அதாவது குழந்தைகள் பிறக்கிறது, அது வளர்கிறதுங்கிறத பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ நம்மளை வளர்த்தவாள்லாம் எப்படி நம்மளை வளர்த்தான்னு நான் யோசிக்கிறேன். எந்த குறையும் இருந்ததில்லை. மன்னார்குடியில் கீழே 2ஆம் தெருன்னு ஒரு தெரு, அங்கே தான் நான் வளர்ந்த இடம். அந்த ஊரில் தான் பிறந்தேன், அங்கே தான் வளர்ந்தேன். அங்கே இருந்த அப்படியே அந்த தெரு பூராவே எல்லாரும் ஒத்துமையாக ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து நல்லா ஜாலியாக இருப்போம். வளர்கிறப்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸு, தெருவில் இருக்கிறவா எல்லாருமே ஒருத்தரை இது பண்ணிக்காத இருப்பாள். எல்லா நல்லது பொல்லாததுக்கும் எல்லோரும் வந்துடுவாள், உடனே வந்து நிற்பாள். ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் அந்த காலத்துலலாம் முதல்லலாம் வீடுகளில் தான் கல்யாணம் நடக்கும். நான் குழந்தையாக இருக்கிறதையெல்லாம் ஒரு வீட்டில் கல்யாணம்னா வாசலில் பந்தல் போடுவாள். அங்கேயே ஒரு 4 வீடு தள்ளி யாரான ஒருத்தர் தன்னோட வீடை கொடுப்பா, அங்கே மாப்பிள்ளையை இறக்குவாள். இன்னொரு வீட்டில் சமையல் சாப்பாடு வச்சுப்பாள். ஸோ அந்த அவளால் முடிஞ்ச அளவில் எந்த மண்டபமும் எடுக்கலை, எந்த இதுக்கும் செலவு பண்ணல. அவளால் முடியாது அவ்வளோலாம். இன்றைக்கி எல்லாம் தேடின்னு எங்கேயோ போயின்னு இருக்கோம். அன்றைக்கி மெடலில் இருக்கிற போது, ஏன்னா நிறையா குழந்தைகள் இருக்கும் இல்லையா, பொன் குழந்தைகளும் நிறையா இருக்கும். பிள்ளை குழந்தைகளுக்கு பண்ணாட்டா கூட பொன் குழந்தைகளுக்கு பண்ணி தானே ஆகணும். அது பண்ணுறச்சே பொண்ணை பெற்றவ தான் கல்யாணம் பண்ணுவான்னு இருக்கிறச்சே அவள் என்ன பண்ணுவா, இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒன்று பண்ணுவாள். அதே மாதிரி அதுக்கு பட்சணம் பண்ணுறதே முறுக்கு சுற்றுறது, பட்சணம்லாம் கொடுப்பா இல்லையா. அதெல்லாம் ஒரு 10 நாள் முன்னாடிலேருந்து எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்து சாமான்லாம் சேகரம் பண்ணி வீடுகளில் வாங்கி வச்சு பரிஜாரனை கூப்பிட்டு சொல்லி எல்லாம் பண்ணுவாள். அந்த முறுக்கு சுத்தணும், ஒரு இது பண்ணணுன்னா அந்த தெருவில் இருக்கிற மாமிகள், எனக்கு எனக்கு ஒரு 8 மாமிகள் ஞாபகம் இருக்கா. என்ன ரொம்ப க்ளோஸ். எங்கள் அம்மாவோட பார்த்தாள்னா பேபி மாமி, ஜெயா மாமி, பேபி மாமி, சல்லமணி மாமி, தங்கத்து மாமி, கிருஷ்ணா மாமி, சரோஜா மாமி, அப்படின்னு சாவித்திரி மாமின்னு ஏதோ தெருவில் இருந்த நிறையா மாமிகள் நான் சில பேரை விட்டுருக்கலாம். எல்லோரும் நான் என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா முறுக்கு சுத்தத்துக்கு வந்தது போது சொல்கிறேன், நான் போனேன்னாலே அவள்லாம் அது மாதிரி பண்ணி கொடுப்பாள். அப்படி பண்ணி கொடுக்கறச்சே ஸோ அந்த மாமியெல்லாம் அந்த மாதிரி ஒருத்தருக்கொத்தர் யாராத்தில் என்னன்னாலும் எல்லோரும் போய் ஒருத்தருக்கொத்தர் இது பண்ணிகிட்டு இருப்பா. அந்த ஒத்துமை இருந்தது. ஒரு 1008 கொழுக்கட்டை பண்ணுறாளா, ஒரு கொழுக்கட்டை பண்ணுறாளா, இல்லை வேறு என்ன விசேஷமோ எல்லாராத்து விஷயங்களையும் எல்லோரும் ஷேர் பண்ணிப்பாள். இப்போல்லாம் எல்லாம் தனித்தனி தீவு. உங்காத்து விஷயம் எனக்கு தெரியக்கூடாது, என் வீட்டு விஷயம் உனக்கு தெரியக்கூடாது, அம்மா அப்பாக்கே பிள்ளையோட விஷயங்கள் தெரியக்கூடாது, பொண்ணோட விஷயம் தெரியக்கூடாது. இன்றைக்கி அப்படி ஆகிடுது. அவள் ஒரு தனி தீவாக ஆகிட்டு இருக்கிறதுனால தான் அது என்ன ஆகுது, ஒரு லெவலுக்கு மேலே பொறிச்சு ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடுறது. அப்போல்லாம் எல்லோரும் சொல்லிடுவா, எனக்கு எங்கள் ஆத்தில் இது நடந்தது, உங்கள் ஆத்தில் இது நடந்ததுன்னு எல்லாமே எல்லோரும் சொல்லிப்பா. ஒரு பிரச்சனைனாலும் அதை சொல்லி ஒருத்தருக்கு அதை நல்ல தீர்வு கொடுத்துப்பா. அவள் அனுபவத்தை பகிர்ந்துப்பா. அதனால் அது கெட்டு போகல. என்ன ஒரு பிரச்சனாலும் உடனே உனக்கு ஒரு பிரச்சனையா, நான் இதுக்கு இது பண்ணித்தரலாம், இதை நான் செய்கிறேன் வா, உனக்கு நான் இங்கே கூட நிற்கிறேன் வா நிற்பா. இன்றைக்கி அது மாதிரி யாரானு போய் கேட்டால் கூட, இப்போ நானே எங்கள் காலனியில் ஏதாவது ஒன்று நடக்கிறது நான் போய் கேட்டால் கூட எல்லோரும் ஹெல்ப் வாங்கிக்கிறது கூட யோசிக்கிறான். அதாவது இது நம்ம வாலண்டியர் பண்ணுறோம், அவுட் ஆஃப் லவ், அவுட் ஆஃப் கேர் நம்ம செய்கிறோம்னு சொன்னால் கூட எல்லோரும் அப்படியே எல்லாரையும் தள்ளி வைக்கணும், ஒரு இடத்துலையே நகர்த்தி வைக்கணும் எல்லாரையும் அப்படின்னு நினைக்கிறான். இது இட் இஸ் நாட் ஃபேர் ஆக்சுவலி. ஏன்னா இது இப்படியே போயின்னு இருந்ததுன்னா இதுக்கு எண்டு தான் என்ன இருக்குது. எல்லோரும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லிட்டு அன்பு தானே ப்ரியாரிட்டி. கடைசியில் எல்லோரும் என்னத்தை எதிர்பார்க்குறா, அன்பை தானே எதிர்பார்க்குறா. வயசு இப்போ தெரியாது, சின்ன வயசில் வயசு ஆக ஆக இந்த அம்மா அப்பாக்கள் தனியாக இருக்கிற போது அவளுக்கு அந்த குழந்தைகளோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்காத போது அவளும் தவிக்கிறாள். ஆக்சுவலி இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது, நம்ம தலைமுறை தான் நம்ம குழந்தைல சரியாக வளர்க்கலை. நம்ம தலைமுறையிலேருந்து இருக்கிறவா தான் நம்ம இந்த குழந்தைகள் தப்பாக இன்றைக்கி வாழ்க்கைகள் பிரச்சனைகள் பல இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தலைமுறையாக தான் இருப்போம்னு எனக்கு தோன்றுறது. அடுத்தது பிறகு பார்ப்போமா? நன்றி.